3 மாதங்களாக மூட்டு வலியால் அவதிப்பட்டவர். வர்ம சிகிச்சைக்கு பின். என் பேர் பிரேமா. நான் அம்பத்தூர்லேருந்து வரேன். எனக்கு நடக்க முடியாமல் 2 முட்டியும் வலியாக இருந்து நடக்க முடியாமல் 10 படிக்காக இருந்தேன். வெளியில் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். அவங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க 2 முட்டிக்கும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கி இங்கே வந்து அட்மிட் ஆனேன். 4 மாதமாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். 10 படிக்காக வந்தேன். எழுந்தே உட்கார முடியாது. தூக்கி தான் உட்கார வைப்பாங்க. நைட்டில் தூங்கவே மாட்டேன். அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். எனக்கு இந்த முட்டியெல்லாம் இது பண்ணுறதுக்கு மசாஜ் பண்ணாங்க. மசாஜ் பண்ணி எண்ணெய்லாம் போட்டாங்க, பத்து போட்டாங்க, செய்தாங்க. இது நல்லா இருக்குது. இப்போ உடம்பு கொஞ்சம் ஆர்ஜி ஹாஸ்பிட்டல் தங்கி இருந்ததில் ட்ரீட்மெண்ட் பண்ணதில் நல்லா இருக்குது எனக்கு. முடக்குவாத நோயால் அவதிப்பட்டவர். வர்ம சிகிச்சைக்கு பின். என் பேர் தங்கம்மாங்க. நான் தருமபுரி மாவட்டம் அரூர்லேருந்து வரேங்க. நான் இப்போது இந்த முடக்குவாதத்தினால ஒரு 14 வருஷமாக நான் அவதிப்பட்டேங்க. மூட்டெல்லாம் வீங்கும், அதிகமாக வலி எடுக்கும், வீக்கம் வரும். அதாவது எந்திரிச்சு நடக்க முடியாது, குமிய முடியாது, உட்கார முடியாது, வேலை செய்ய முடியாது, சாப்பாடை செய்ய முடியாது, தூக்கி விடணும், எந்திரிச்சு நிற்க வைக்கணும், தூக்கிட்டு தான் போகணும், தூக்கிட்டு தான் வரணும். அந்த மாதிரிலாம் சூழ்நிலையெல்லாம் நான் ஏற்பட்டு ரொம்ப காலமாக இருந்தேங்க. இது சீக்கிரம் குணப்படுத்த முடியாது, இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் தீர்வாகும் அப்படின்னாங்க. நாங்களும் எவ்வளோ தூரம் பார்த்தோங்க. அது ரொம்ப எங்களுக்கு தீர்வே எதுவும் இல்லை. ஆர்ஜி ஹாஸ்பிட்டலில் டிவி மூலியமாக பார்த்தோங்க. மசாஜ் பண்ணி நல்லா பூரா தேய்ச்சி விட்டாங்க. அதுலேயே கொஞ்சம் சரியாயிடுச்சுங்க. இப்போ 5ஆவது நாள் நல்லா ஃப்ரீயாக இருக்குதுங்க எனக்கு. இந்த ஆர்ஜி ஹாஸ்பிட்டலுக்கும் மேமுக்கும் ரொம்ப நன்றிங்க. பதினைந்து வருடங்களாக ஆஸ்துமா நோயால் அவதிப்பட்டவர். சிகிச்சைக்கு பின். என் பேர் இந்திரா. நாங்கள் மண்டியாவில் இருந்து வரோம். எனக்கு 15 வருஷத்துலேருந்து ஆஸ்துமா இருந்துச்சு. அப்புறம் எங்கே போனாலும் இந்த ஆக்சிஜன் மாத்திரையெல்லாம் எடுத்துகிட்டு தான் போவேன். சுடுதண்ணி எடுத்துகிட்டு தான் போவேன். வேலைக்கு போகட்டும், எங்கே ஊருக்கு போகட்டும், எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போவேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். படுக்கும்போது எனக்கு சரியாக தூக்கம் வந்துட்டு இருக்கல, அந்த மூச்சாடுறக்கு ஆகிட்டுருக்கல, எனக்கு ஒரு மாதிரி சத்தம் வந்துட்டு இருந்துச்சு நெஞ்சிலிருந்து. எனக்கு ரொம்ப இம்சு. வெடியால் எந்திரிச்சு நேரத்தில் ஏதோ ஒரு வேலை செய்கிறக்கு ஆகிட்டு இருக்கல. அப்புறம் வேலைக்கு போனால் எல்லாத்தட்ட வேலை செய்ய முடியல. அப்பப்போ எடுத்துக்கு அந்த மாத்திரை எடுத்து வாயில் போட்டு உருவினா தான் நான் கொஞ்சம் வேலை செய்வேன். இல்லைன்னா வேலை செய்யறக்காம. நான் ஒரு நாள் டிவி பார்த்துட்டு இருந்தேன். டிவியில் இந்த ஆர்ஜிஆர் பற்றி சொன்னாங்க. அப்புறம் நான் இங்கே அந்த மெடிசன் எடுத்த பிறகு எனக்கு நல்லாச்சு. இந்த இழப்பெல்லாம் ஒன்றுமே தொந்தரவு இல்லாத. நமது ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் ஆஸ்துமா, அலர்ஜி, சைனஸிற்கு சிகிச்சை எடுத்து குணமான 17 லட்சத்திற்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு 10-15 வருடம் கழித்தும் கூட ஆஸ்துமா பாதிப்புகள் திரும்ப வராமல் ஆரோக்கியமாக உள்ளனர். 10 வருடங்களாக சொரியாசிஸ் நோயால் அவதிப்பட்டவர். 20 நாள் சிகிச்சைக்கு பின். எங்கள் பேர் கீதா. இது எங்கள் அம்மா கல்பனா. நாங்கள் மைசூர் ரோட் டோல்கேட்லேருந்து வரோம். இவங்களுக்கு பல வருஷமாக 10 வருஷத்துலேருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே எப்போவுமே போவோம் வருவோம். ஆனால் அட்மிட் பண்ணாங்க, அங்கேயும் கிளியர் ஆகலை. ஜாஸ்தி தான் ஆகிட்டு இருந்தது. சொரியாசிஸ் இருந்திருக்கு இவங்களுக்கு. அதனால அதிகமாகிட்டு இருந்துச்சு. அட்மிட் பண்ணி கூட கிளியர் ஆகலை. சரி, நாங்கள் டிவியில் விளம்பரம் பார்த்தோம். ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலு இங்கே ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ இவங்க இது மாதிரி மெடிசனெல்லாம் கொடுத்துட்டு கோலான் பண்ண சொன்னாங்க. அப்புறமா ஆயுர்வேதிக் ஏதாவது பண்ண சொன்னாங்க. பட் இப்போ 20 டேஸ்க்கு ஃபுல் கிளியர் ஆயிருக்கு. ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கும் ராமச்சந்திர டாக்டருக்கும் ரொம்ப நன்றி.
6 வருடங்களாக மூட்டு வலியால் அவதிப்பட்டவர் வர்ம சிகிச்சைக்கு பின். என் பேர் கிரேஸ். நான் தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கிறேன். எனக்கு 6 வருஷமாக மூட்டு வலி, 2 காலம் வலி. என்னால் எந்திரிச்சு உட்காரவே முடியாது, நடக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அங்கே எத்தனையோ டாக்டர்கிட்ட பார்த்தும் எனக்கு அந்த நேரம் தான் நல்லாயிருக்கும். உடனே திருப்பி வலி வந்துடும். 2 முட்டுக்கு ஊசி போட சொன்னாங்க, அதுவும் போட்டு பார்த்தோம். அதுவும் 10-20 நாள் நல்லா இருந்துச்சு. திருப்பி அதே வலி வந்துருச்சு. திருப்பி கேட்டதுக்கு உங்களுக்கு முட்டு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. டிவியில் பார்த்த உடனே நாங்கள் இங்கே வந்தோம். ஆர்ஜேஆர் ஆஸ்பத்திரிக்கு வரும்போது என்னால் ஆட்டோ விட்டு இறங்கி கூட வர முடியாது. வரும்போது என் பொண்ணை தான் என்னை கை தாங்கலாம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தா. ஐபியில் 10 நாள் தங்க சொன்னாங்க. தங்கி காலுக்கு முட்டு உடம்புலேருந்து ஃபுல்லாக மஜாஜ் பண்ணாங்க. அப்புறம் ஒத்தலம் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 2 வாட்டி 3 வாட்டி பண்ணுவாங்க. இப்படி பண்ண எனக்கு அந்த வலியெல்லாம் குறைஞ்சி இப்போ நான் நார்மல் ஆகிட்டேன். என்னால் எந்திரிச்சு உட்கார முடியும், நடக்க முடியுது. சர்க்கரை நோய், மூட்டு வலியால் அவதிப்பட்டவர் 3 மாத சிகிச்சைக்கு பின். அம்மா பேர் செல்வி, வயசு 56. நாங்கள் அம்பத்தூர்லேருந்து வரோம். சுகர் வந்து ஃபாஸ்டிங்கில் வந்து அம்மாவுக்கு 250 இருந்தது. 2 மந்த்ஸாக ஜாயிண்ட் பெயின்ஸு, நீ பெயின்லாம் இருந்து சிவியராக முட்டிலாம் வீங்கிருச்சு. அவங்களுக்கு அந்த பெயின் வந்து ரொம்ப சிவியராக ஆகிட்டு சரின்ட்டு ஒரு ஃப்ரெண்டு ரெஃபரல் மூலயமா நாங்கள் ஆர்ஜேஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் வந்திருந்தோம். இப்போது இங்கே வந்து ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது ஃபாஸ்டிங்கில் வந்து இப்போ 100 தான் இருக்குது. ரொம்ப குறைஞ்சிருக்கு சுகரு. இங்கே வந்து ஒரு 1 வீக் தங்கி பஞ்சகர்மா சிகிச்சை எடுத்துக்கிட்டோம். ஸோ 5 டேஸ்லேயே வந்து அவங்க நல்லா இந்த பெயின் எல்லாம் குறைஞ்சி அவங்களால கொஞ்சம் வாக் பண்ண முடிஞ்சுது. அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லாம் செஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ கண்டினியூஸாக ஒரு 2-3 மந்த்ஸாக வந்து டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இப்போ நல்லாவே க்யூர் ஆகிருக்கு. ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அம்மா வந்து இப்போ பழைய ரொட்டீனுக்கு வந்து வந்திருக்காங்க. ஆர்ஜேஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் மத்திய மாநில அரசுகளால் அங்கீகாரம் பெற்ற மருந்து பரிசோதனை நிறுவனங்களின் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட மருந்துகளால் எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாத ஹெர்பல் மருந்துகளை கொண்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மூட்டு வலியால் அவதிப்பட்டவர் வர்ம சிகிச்சைக்கு பின். நாங்கள் பூந்தமல்லியிலிருந்து வரோம். என் மனைவி சுகுணா. இந்த அம்மா வந்து கீழே விழுந்துட்டதால் முட்டி வலி இருந்துட்டு இருக்கு. ஏற்கனவே எங்கள் அக்கா, கூட பிறந்த அக்கா, இடுப்பு வலிக்கு வந்திருந்தாங்க ஆர்ஜேஆருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஆஸ்பத்திரிக்கு போங்க நல்லா ஆகிடும் அப்படின்னு சொல்லி மகளுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் ஒரு 4 நாள் முன்ன வந்தோம். வந்த உடனே இந்த மசாஜ், அந்த ஆயில் தெரப்பி எல்லாம் செஞ்சது. இப்போது அவங்க முதல்ல ரொம்ப நடக்க முடியாத சூழ்நிலை இருந்தது, பிடிச்சிட்டு வர மாதிரி இருந்தது. இப்போது அது 3 நாள், இப்போ இது 4வது நாள் அன்னைக்கு இப்போ பண்ண உடனே நல்லா இருக்குது. இப்போ அவங்க நடக்கிறாங்க. மூட்டு வலிக்கு முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரைக்கப்பட்ட 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட நோயாளிகள் நமது ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சையின்றி குணமாகி வலியில்லாமல் நன்றாக நடக்க, மாடிப்படி ஏறி இறங்க மற்றும் உட்கார எழுந்திருக்கக்கூடிய அளவிற்கு ஆரோக்கியமாக இருக்கின்றனர். பித்தப்பை கல் பிரச்சனையால் அவதிப்பட்டவர் சிகிச்சைக்கு பின். என்னோட பேர் ஷியாமலா. நான் சென்னை கொரட்டூர்லேருந்து வரேன். எனக்கு வந்து கால் பிளாடர் ஸ்டோனும் இந்த லிவர் கொஞ்சம் ரொம்ப முடியாமல் இருந்தது. லிவர் கொஞ்சம் ஏதோ ஃபெயிலியர்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
ஒரு சர்டன் டைம் வந்த உடனே டாக்டர் வந்து ஆப்ரேஷனுக்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. என் சன் வந்து அப்புறம் சொன்னால், இது மாதிரி நீ ஏம்மா ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி போகலாம் இல்லையா, நீ எதுக்கு நீ நீ இதெல்லாம் ஒரு ஒரு பார்ட் உடம்புலேருந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டா அதனோட வேலை யார் செய்வாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு பயம் வந்தது, அது பண்ணுற வேலை யார் பண்ணுவா உள்ளுக்குள்ளே உடம்புல. யோசித்து பார்க்கும்போது தான் அந்த ஜென்ரலாக அப்படி செக் பண்ணும்போது யூடியூப்பில் இந்த ஆர்ஜேஆர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு டாக்டர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. இங்கே பக்கத்துலேயே இருக்கே, நம்ம போய் பார்க்கலாம் சொல்லி இங்கே வந்து பார்த்து, ஒன்றும் இல்லை, நான் கொடுக்குற மெடிசன்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், 1 வீக்லேயே உங்களுக்கு ஒரு மாதிரி இந்த பெயின் எல்லாம் குறைஞ்சி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் அப்படின்னாங்க. அதே மாதிரி அவங்க கொடுத்த மாத்திரை மெடிசன் ஒரு 6 months கண்டினியூ பண்ணேன். ஃபஸ்ட்டு மந்த்லேயே எனக்கு கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுது. ஒரு 20-25 days தான் இருக்கும் மருந்து சாப்பிட ஆரம்பித்து. அப்போயே இந்த பெயின் எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஓகே, எதுவும் ப்ராப்ளம் இல்லை. 10 வருடங்களாக சொரியாசிஸ் நோயால் அவதிப்பட்டவர் சிகிச்சைக்கு பின். KM நாராயணன், பல்லவன் டிரான்ஸ்போர்ட் டிரைவராக வேலை பார்த்தேன். என்னுடைய வீடு வந்து கீழக்கட்டளை. எனக்கு இந்த சொரியாஸ் என்ற நோய் எனக்கு ஒரு 10 வருஷமாக இருந்தது. அது இந்த நோய் தான் தெரியாமல் நான் பல டாக்டர்கிட்ட செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தேன். என்னமோ ஒன்றுமே நல்லாகலை. கையெல்லாம் பிளேடில் வெட்டுற மாதிரி இருக்கும், தோல் உரியும், செதில் மாதிரி வரும். அப்போ தான் எனக்கு இருக்கிற நோய் சொரியாசுன்னு தெரியும். ஆனால் என்னுடைய வாழ்க்கையே உடம்பெல்லாம் ஒரு அரிப்பு ஆகி செதிலாக உறிஞ்சி உடைய தோளுடைய இது பொசிஷன் போயிடுச்சு. லைஃபே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதால் இந்த டி நகரில் பிபில்லா ரோட்டில் இருக்கிற ஆர்ஜிஆரில் வந்து கான்டாக்ட் பண்ணேன். இந்த ஆர்ஜிஆரில் வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அந்த எடுத்த ஒரு 2 வாரத்திலேயே அதில் நோய் எங்கே இருக்குன்னு தெரியல. எனக்கே ஒரு எல்லையெல்லாம் மகிழ்ச்சி. எந்த குறைபாடும் இல்லை, சொரியாசனை விடுபட்டேன். ஆர்ஜிஆர் தான் என்னை சொரியாசனை விடுதலை பண்ணுச்சு. சொரியாசிஸ் நோயால் அவதிப்பட்டவர் சிகிச்சைக்கு முன் RJR மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின். மூட்டு வலியால் பாதிக்கப்பட்டவர் சிகிச்சைக்கு முன் RJR மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின். சொரியாசிஸ் நோயால் அவதிப்பட்டவர் சிகிச்சைக்கு முன் RJR மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின். மூட்டு வலியால் பாதிக்கப்பட்டவர் சிகிச்சைக்கு முன் RJR மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின். சொரியாசிஸ் நோயால் அவதிப்பட்டவர் சிகிச்சைக்கு முன் RJR மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின். மூட்டு வலியால் பாதிக்கப்பட்டவர் சிகிச்சைக்கு முன் RJR மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின். சொரியாசிஸ் நோயால் அவதிப்பட்டவர் சிகிச்சைக்கு முன் RJR மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின். 5 வருடங்களாக முடக்குவாத நோயால் அவதிப்பட்டவர் சிகிச்சைக்கு பின். 5 வருஷமாக எனக்கு முடக்குவாதத்தால் என்னால் எழுந்து நடக்கவே முடியாது, கீழே உட்கார முடியாது, நிற்க முடியாது, என்னால் ஒரு டம்ளர் கூட தூக்கவும் முடியாது. எல்லாத்துக்குமே எங்கள் கணவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். அவரும் வேலைக்கு போய்க்கின்னு என்னையும் பார்த்துக்கின்னு ரொம்ப கஷ்டப்பட்டார். நிறைய ஹாஸ்பிட்டலெல்லாம் போயிட்டு எனக்கு எங்கேயுமே சுகமாக கிடைக்கல. எனக்கு காலம்புறா மாத்திரை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதனால எனக்கு நிறைய சைடு எஃபெக்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சுது. அதனால நான் மாத்திரையும் விட்டுட்டேன். என்னால் நடக்கவும் முடியல, படுத்த படிக்கவும் ஆயிட்டேன் நான். அதுக்கப்புறமா ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்கும்போது அவங்க ஒரே மாதத்தில் டாக்டர் வந்து நீங்கள் எழுந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி மருந்து கொடுத்தாங்க. ஒரே மாதத்துலேயே நான் எழுந்து நடந்துட்டேன். இப்போ எனக்கு க்ளீனாக வலியே இல்லை. சிறு வயது முதல் வீசிங் நோயால் அவதிப்பட்டவர் 1 மாத சிகிச்சைக்கு பின். என் பேர் கோவிந்தன், திருவாரூர்லேருந்து வரேன். சின்ன வயசுலேருந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. நான் எவ்வளோ ஹாஸ்பிட்டலில் போய் பணம் செலவு பண்ணி ஒன்றும் கண்ட்ரோலில் வரல. எல்லா ஹாஸ்பிட்டல் போனாலும் அந்த பம்பு அடிக்கிறது தான் கொடுப்பாங்க, அது ஒன்றும் கண்ட்ரோல் ஆகலை.
எவ்வளோ செலவு பண்ணி எங்கெங்கே போய் ஒன்றும் முடியல என்னால். டிவியில் விளம்பரம் பார்த்து ஹார்ட் ஆஃபீஸர் டி நகர் அது காமிச்சு அங்கே வந்து எடுத்துன்னுக்கிறேன். இந்த ஹாஸ்பிட்டல் வரும்போது ரொம்ப மூச்சு திணறதோடு வந்தேன். இப்போ ஓரளவுக்கு மூச்சு கண்ட்ரோல் வருது. பம்ப் அடிக்கிறதெல்லாம் ஓரம் கட்டியாச்சு, பிரச்சனை இல்லை இப்போ எனக்கு. 8 வருடங்களாக மூட்டு வலியால் அவதிப்பட்டவர் 1 மாத சிகிச்சைக்கு பின். பேர் சுகுணா, எண்ணூர்லேருந்து வரேன். நான் இது மாதிரி முட்டி வலி 8 வருஷமாக இருந்தது. இந்த 8 வருஷமாக நான் டாக்டருங்களாம் எல்லா டாக்டரும் வெளியே பார்த்தேன் ப்ரைவேட்டில். ஒரு இடத்துல பார்த்து கூட ஒரு 2 நாள் 3 நாள் தான் இருந்தது. ஊசி முதல் கொண்டும் போட்டேன். நான் அந்த முட்டியாண்ட ஊசி போட்டு கூட எனக்கு செட் ஆகலை. அது மேல் போட்டு இந்த ஆஸ்பத்திரியை நான் டிவி மூலியமாக பார்த்து இங்கே போனால் நம்மளுக்கு நல்லபடியாக ஆகிடுன்னு சொல்லி என்னுடைய மருமகளை இட்டுன்னு இந்த ஆஸ்பத்திரிக்கு நான் வந்து போன மாதம் 22ஆம் தேதி இந்த மருந்து எடுத்தேன். இந்த மாதம் 26ஆம் தேதிக்குள்ளே எனக்கு நல்லபடியாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வருடங்களாக சொரியாசிஸ் நோயால் அவதிப்பட்டவர் சிகிச்சைக்கு பின். மாங்காட்டிலேருந்து வரேன். என் பேர் உஷா, என் பையன் பேர் குமார். 1 வருஷமாக சொரியாசிஸ் நோய் இருந்தது. வெளியே போக முடியல, வெளியே எங்கள் கூட்டில் வரமாட்டான், வீட்டு விட்டு வரமாட்டான், வேலை உண்டு வீடு உண்டு தான் இருப்பான். அவன் எங்கள் வெளியே கூட வந்து உட்கார மாட்டான். வெளியே ரொம்ப வைக்க போடுவான். பசங்க கூட பேச மாட்டான், எங்கள் கடைக்கு கூட போக மாட்டான் அவன். நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன். உடம்பு ஃபுல்லாக இருந்தது அவனுக்கு, கை கால் உடம்பு ஃபுல்லாக வெளியவே வரமாட்டான் அவன். ரொம்ப வெக்கப்படுவான், அசிங்கப்படுவான். அவங்கள நான் போக மாட்டேன், சேர மாட்டேன், என்ன கேலி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவன். நான் அப்படியே சொல்லுவேன், எல்லாம் கவலைப்படக்கூடாதுரா, அசிங்கப்படக்கூடாதுரான்னு சொல்லி திட்டுவேன் நான். அப்போ கூட வெளியே வரமாட்டான் அவன். எங்கள் வீட்டில் ரொம்ப பேர் அக்கம் பக்கம் ரொம்ப கேவலம் பேசினாங்க என் பையனை பற்றி. நாங்கள் டிவி பார்த்து வந்தோம். என் பையன் உடம்பு ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் ரொம்ப நன்றி. நமது ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து குணமான 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட சொரியாசிஸ் நோயாளிகளுக்கு 5 வருடம், 10 வருடம், 15 வருடம் கழித்தும் கூட சொரியாசிஸ் நோய் திரும்ப வராமல் ஆரோக்கியமாக இருக்கின்றனர். 3 வருடங்களாக முதுகுவலி, கால்வலியால் அவதிப்பட்டவர் வர்ம சிகிச்சைக்கு பின். நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன். என் பேர் ரமாபாய். எனக்கு 3 வருஷமாக பேக் பெயின், கால் நடக்க முடியாமல் இருந்தேன். நானும் நிறைய ஆஸ்பத்திரிலாம் போய் பார்த்துட்டேன், கரண்ட் பிடிச்சி பார்த்தேன், எதுலேயுமே சரியாகலை. பாத்ரூம் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்கள் வீட்டுக்காரங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இப்படி இருக்கே என்ன செய்ய, இந்த வயசுலேயே இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜிஹெச்லலாம் போய் பார்த்துட்டு அவங்க ஆப்ரேஷன் பண்ணினாலும் இது கிளியர் ஆகாது, அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் சாகிற நிலைமைக்கு போயிட்டேன். இப்படி இந்த வயசுலேயே நம்மளுக்கு இப்படி ஒரு நிலைமையா, வயசு இன்னும் இருக்கே, இப்பவுமே நம்ம அடுத்தாள் உதவியால் நம்மளால் எதுனாலும் கைத்தாங்களாக கூட்டி போகிற அளவுக்கு இருக்கே அப்படின்னு நான் ரொம்ப நொந்து அழுதுருக்கேன். எத்தனையோ நாள் சாப்பிடாம இதனால் இருந்திருக்கேன். அப்படி இருக்க நிலைமையில தான் நாங்கள் டிவியில் பார்த்தோம் விளம்பரம்.
வந்ததுக்கு எனக்கு ஒரு தீர்வு கிடச்சிருக்கு. நல்லா இப்போ நடக்கிறேன். பாத்ரூம் யார் உதவி இல்லாமல் நல்லா நடக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எட்டு வருடங்களாக வீசிங் நோயால் அவதிப்பட்டவர் 1 மாத சிகிச்சைக்கு பின். என் பேர் சந்திரா. நாங்கள் டி நகர் சிஐடி நகர்லேருந்து வரேன். எனக்கு 8 வருஷமாக வீசிங் ப்ராப்ளமும் இப்போ 2 வருஷமாக எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்தது. ஹாஸ்பிட்டலில் போனோம், பஃப் எடுக்க சொன்னாங்க. அது லைஃப் லாங்காக எடுக்க சொன்னாங்க எங்களுக்கு பஃப்பு. என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப தலைவலிக்கும் டெய்லியும். அப்புறம் மூக்கில் தண்ணி மாதிரி வடிஞ்சிட்டே இருக்கும். டெய்லியும் ரொம்ப அவஸ்தைப்பட்டிருந்தேன். எந்த பொருளும் என்னால் சாப்பிட முடியாது. ஈரமான பொருள், ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த பொருள் எதுவுமே என்னால் சாப்பிட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். வேலை செய்கிறதுக்கும் எங்காவது வெளியில் போகிறதுக்கும் வர்றதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். வந்து டிவியில் ஆட் மூலிமா தான் நான் இந்த ஹாஸ்பிட்டலை பார்த்துட்டு சரி இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். இப்போ 1 மந்த் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எதுவுமே நான் எடுக்கிறதில்ல, பஃப் எடுக்கிறதில்ல. அப்புறம் எதுவும் இப்போ எல்லா பொருளும் நான் சாப்பிட்றேன், நல்லா இருக்கேன், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன். வெளியில் போகிறேன் வரேன். தண்ணி ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் ஊற்றிக்கினா கூட நல்ல பாரம் பயங்கரமாக இருக்கும். அதாவது இந்த நரம்புலேருந்து இந்த நரம்பு ஃபுல்லாக அப்படியே வலிக்கும். என்னால் அப்படியே தலைக்கு தண்ணியை ஊற்றிக்க முடியாது. அப்படி இருந்தது. பரவாயில்லைங்க சார், இப்போது நல்லா இருக்கேன். முன்னால் ஈரமான பொருளுங்களை எதுவுமே என்னால் சாப்பிட முடியாமல் இருந்தேன். நான் தயிர், மோர், அப்புறம் ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருந்தால் கூட என்னால் சாப்பிட முடியாமல் இருந்தது. இப்போ பரவாயில்லைங்க சார், எல்லாமே சாப்பிட்றேன். ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. 1 வருடமாக இடுப்பு வலியால் அவதிப்பட்டவர் 1 மாத சிகிச்சைக்கு பின். என் பேர் ஆண்டாள். எங்களோட அம்மா தான் ராணி, அவங்க பேர். அவங்க 1 வருஷமாக வந்து ரொம்ப கூன் ஒழிஞ்சு தான் நடந்தாங்க. சரியாக நடக்க முடியல. வீட்டு வேலைகள்லாம் அவங்களால சரியாக செய்ய முடியல. பெல்ட்டும் போட்டுருந்தாங்க. சில டாக்டர்ஸை நாங்கள் பார்த்தோம். இருந்தாலும் அவங்க அப்பப்போ மாத்திரை போடும்போது சரியாக இருக்குதுன்றாங்க. அதுக்கப்புறம் சரியில்லை. அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி தான் பெயின் இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணணுன்னு தான் சொன்னாங்க. எங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுல விருப்பம் இல்லை. அதனால் பெல்ட் போட்டு தான் அவங்க நடந்துருந்தாங்க. நாங்கள் டிவி விளம்பரத்தை பார்த்து தான் வந்தோம். அந்த நம்பரை ஃபோன் பண்ணி கேட்டோம். டாக்டரை வந்து பார்த்தோம். அவங்க அட்மிட் ஆகணும்னு சொன்னாங்க. இப்போ 8 நாள் ட்ரீட்மெண்ட்டில் அவங்க கொஞ்சம் நல்லா நிமிர்ந்து பெல்ட் இல்லாமல் நடக்கிறாங்க. எங்கேயோ பார்த்தோம், அவங்க சரியாக வரல. கடைசியாக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் வந்தோம். இப்போ நிமிர்ந்து ஸ்ட்ரைட்டாக நடக்கிறாங்க. ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுங்க டாக்டருக்கும் ரொம்ப நன்றி. வருடங்களாக மூட்டு வலியால் அவதிப்பட்டவர் 1 மாத சிகிச்சைக்கு பின். நாங்கள் மூணாறுலேருந்து வரோம்மா. என் பேர் பிரசாந்த். அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா முருகன். இவர் வந்து கேரளாவில் மூணாறில் இருக்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா 25 வருஷமாக எங்கள் அப்பாவுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. 1 வருஷமாக நடக்கவே முடியல. பாத்ரூம் போகிறது கூட 2 பேர் போகணும் கூட. அவரால் நடக்க முடியாது. வாக்கர் வச்சு கூட நடக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகணும். இது கியூர் ஆகிறதுக்கு நாங்கள் பார்க்காத ஹாஸ்பிட்டலே கிடையாது. 2 பேர் தூக்கிட்டு தான் போகணும். தூக்கிட்டு பாத்ரூம் போய்ட்டு திருப்பி கூட்டின்னு வரணும். நாங்கள் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்ஜிஆர் விளம்பரம் பார்த்தோம். பார்த்துட்டு நாங்கள் ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா அப்பாவால் சுத்தமாக ஒரு எட்டு கூட வைக்க முடியாது. கஷ்டப்பட்டு உள்ளே கூட்டம் வந்தோம். 2 பேர் தான் பிடிச்சி 2 அப்பவும் கூட்டம் வந்து இங்கே வந்து உட்கார கூட முடியல. தனியாக உட்கார முடியல. ரொம்ப நேரம் உட்கார முடியல. 5ஆம் தேதி வந்தோம் ஹாஸ்பிட்டலுக்கு. 1 மாதம் கூட ஆகலை. இப்போ அவரே பார்த்தீங்கன்னா நடந்து வந்துடுறாரு. இப்போ 1 மாதத்துக்குள்ளேயே இவ்வளோ எங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடச்சிருக்கு. எவ்வளவோ பரவாயில்ல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறிக்கினே வருது. ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கும் டாக்டருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு வருடத்திற்கும் மேலாக சர்க்கரை நோயால் அவதிப்பட்டவர் 6 மாத சிகிச்சைக்கு பின். வணக்கம், என் பேர் மல்லிகா. நான் ராமபுரத்துலேருந்து வர்றேன்.
எனக்கு சுகர் 1 வருஷத்துக்கு மேலே இருக்குது. சுகர் டெஸ்ட் எடுத்ததில் 363 இருக்குது. எனக்கு மருந்து மாத்திரை வாழ்நாள் முழுக்க சாப்பிட சொல்லியிருக்காங்க. அது சாப்பிட எனக்கு விருப்பம் இல்லை. நான் டிவியில் ஆர்ஜிஆர் ஆஸ்பத்திரி விளம்பரம் பார்த்து வந்தேன். அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு மாத்திரை நிப்பாட்டுறதுக்காக நான் வந்து மருந்து சாப்பிட்டேன். 6 மாதமாக சாப்பிட்டதில் சுகர் இப்போ 100க்கு வந்துருச்சு. இப்போ நார்மலாக ஆயிட்டேன். ஒரு வருடமாக சொரியாசிஸ் நோயால் அவதிப்பட்டவர் 1 மாத சிகிச்சைக்கு பின். என் பேர் அமுதா. நான் விச்சூர்லேருந்து வரேன். இது மாதிரி எனக்கு வந்து சொரியாஸ் வந்து 1 வருஷ காலமாக இருந்தது. நான் வந்து எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு. போயிட்டு ஒன்றுமே சரியாகவே ஆகலை. ரத்தமெல்லாம் ரத்தம் வஞ்சுது. எனக்கே வந்து கால் ஊனம். அதுலேயே நான் வந்து எழுந்துக்க முடியாது, உட்கார முடியாது. இன்னும் புண்ணாயிட்டு இருக்குவோ என்னால் எழுந்துக்கவே முடியல. நான் நழுவிக்கின்னு தான் நான் போனேன். என்னை தூக்கி விட்டாங்க, உட்கார வச்சாங்க. என்னால் கையும் ரத்தம் வரும், கால்லேயும் ரத்தம் வரும். டிவியில் இப்போ விளம்பரத்தை பார்த்துட்டு அப்புறமா இங்கே வந்தேன். 1 மாதம் 5 நாள் தான் மாத்திரை போட்டேன், சரியாயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்ததோடையோ இப்போ நல்லா இருக்கிறேன். ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு நன்றி, டாக்டர் அம்மாவுக்கு நன்றி. வருடங்களாக மூட்டு வலியால் அவதிப்பட்டவர் வர்ம சிகிச்சைக்கு பின். நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து வரோம். பேர் இந்திரா, தங்கச்சி தான். 10 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டா. ரொம்ப முட்டோட அழுதுகிட்டு ஊந்துக்கிட்டு தான் வந்தா. நாங்கள் ஒரு 10 ஆஸ்பத்திரியில் பார்த்தோம். 10 ஆஸ்பத்திரியிலேருந்து ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. 2 முட்டுக்கு ஊசி போட்டு அதுலேயும் குணமாகலை. RJR சென்னைக்கு வந்தோம். ஈஸ்ட் சேரில் தான் வந்தோம். இப்போ அங்கே வந்துட்டு இப்போ 4 நாளாக ஆயிட்டு. 4 நாள் ஆடின உடனே கம்பூனாமல் இப்போ நல்லா நடக்கா, பரவாயில்ல. இப்போ வலியெல்லாம் நல்லா சோகமாயிட்டு 4 நாளாக இப்போ நல்லா நடக்கையும் செய்தா. RJR ஆஸ்பத்திரிக்கு நன்றி. பாரம்பரிய சிகிச்சையில் 4 தலைமுறை நம்பிக்கை. RJR ஹெர்பல் ஹாஸ்பிட்டல். தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, பாண்டிச்சேரி 6 மாநிலங்கள், 100க்கும் அதிகமான கிளைகள், 250க்கும் அதிகமான மருத்துவர்கள், 150 வருட மருத்துவ சேவையில் என்றும் உங்களுடன். RJR ஹெர்பல் ஹாஸ்பிட்டல். இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே. சொரியாசிஸ் எல்லாவற்றுக்குமே நிரந்தர தீர்வு. RJR ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்.